ஆஸ்திரேலியாவில் உள்ள முக்கியமான இடங்கள்ல மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் சுதந்திரத்துக்காகவோ நீதிக்காகவோ இல்ல, இந்தியன்ஸை எதிர்த்து இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் ஏன் நடந்துட்டு இருக்குன்னா, அங்க இருக்க இந்தியன்ஸை வெளியே போக சொல்லியும் அவங்களால அங்க இருக்க ஆஸ்திரேலியன்ஸோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனாலயும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 31, 2025 அன்னைக்கு மார்ச் ஃபார் ஆஸ்திரேலியான்ற கம்யூனிட்டி நாடு முழுசையும் அதிர வச்சுது. சிட்னில இருந்து மெல்பர்ன் வரைக்கும் கிட்டத்தட்ட 52,000 பேருக்கு மேல இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான உண்மை என்னன்னா, இந்த போராட்டம் மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து குடியேற மக்களை எதிர்த்து கிடையாது. முக்கியமா இந்தியன்ஸை குறி வச்சு நடக்கிற ஒரு ப்ரொட்டஸ்ட். அங்க இருக்க சிட்டிசன்ஸ்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 100 வருஷத்துல வந்த கிரீக்ஸ் அண்ட் இட்டாலியன்ஸை விட இந்த 5 வருஷத்துல வந்த இந்தியன்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டம் அமைதியான முறையில நடக்கல. மெல்பர்ன்ல நியோநாசி குரூப், அதாவது வெள்ளையர்களோட ஆட்சி தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியன்ஸ் வாழ்ந்துட்டு இருக்க பகுதியை தாக்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியால பெர்த்ன்ற சிட்டில ஒரு ஜேர்னலிஸ்ட இனவெறி வார்த்தைகளால அசிங்கப்படுத்தியிருக்காங்க. சிட்னில ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களும் அந்த ப்ரொட்டஸ்டை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களும் மோதிக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியால ஒரு இந்தியன், அதுவும் இமிகிரன்ட்ஸை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களுக்கு சப்போர்ட்டா பேசின ஒரு இந்தியரையும் அடிச்சு அவமானப்படுத்திருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்டோட மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு ப்ராடக்டோட டிமாண்ட் ஏறுறதுனால அதோட ரேட்டும் ஏறிடுது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வர இமிகிரன்ட்ஸால அவங்க ஊர்ல ரெண்டும் அதிகமாகுது. ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ்க்கும் வேலை வாய்ப்பு கம்மியாகுது. இதனாலதான் முக்கியமா இந்த போராட்டமே நடக்குது. இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம வேற நாட்டுக்கு போய் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் அங்க இருக்க எக்கனாமிக்கு டாக்ஸ் மூலியமா நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் இதை பார்த்துட்டு அமைதியா இல்ல. இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றவங்களையும் அங்க இருக்க இனவெறி பிடிச்ச மக்களையும் ஆஸ்திரேலியாவுக்கே எதிரானவங்கன்னு அங்க இருக்க கவர்மெண்ட் கண்டிச்சுட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேரை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த ப்ரொட்டஸ்டை எதிர்த்து இந்திய வம்சாவளி மக்களோட பாதுகாப்பு எங்களோட முன்னுரிமை அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல பெரிய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான போராட்டம் இந்த உலகத்துல அதிகரிச்சுட்டு வர ரேசிசமோட வார்னிங்கா, இல்ல அந்த நாட்டு சிட்டிசன்ஸோட ஆதங்கமா? ஏன்னா இன்னைக்கு ஆஸ்திரேலியால இந்தியன்ஸ்க்கு எதிராக நடந்தது நாளைக்கு உலகத்துல எங்கோ இருக்கிற யாருக்கு வேணா நடக்கலாம். ஏன் இப்போ நடந்துட்டு கூட இருக்கலாம்.